இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கோபிநாத் பாக்கியா விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இவங்கள பிடிக்கல. இவருக்கு படித்த அப்படியே அடிக்கடி சொல்லுவார் என்னென்னா ஒரு ஹோட்டல் கூட்டு போனால் கூட அவருக்கு சாப்பிட தெரியாது. ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மீட்டிங்னு போனால் இங்கிலீஷில் பேச தெரியாது. இவளை எப்படி நான் என் ஒய்ஃப்னு வெளில அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் திருப்பி கேட்டார். அதாவது சொல்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு அந்த சூரியவம்சம் படத்தில் அந்த முதல்ல லவ் பண்ணவங்க சரத்குமாரை பார்த்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பாக்கியாவுடைய ஸ்டேச்சரே வேறு. இப்போ பார்த்திங்கன்னா வளர்ந்து அவங்களுடைய பிஸ்னஸ் பெருசாகிடுச்சு. ஒரு ஹோட்டலோட ஓனர், அவங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த ஹோட்டலுடைய ஓனருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிஸ்டர் அளவுக்கு கான்டாக்ட் வச்சுருக்க ஒரு ஆளாக ஒரு தொழிலதிபராக குட்டியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் அவருக்கு அதனால தான் அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரால் ஏற்றுக்க முடியல. நம்ம மட்டம் தட்டிட்டு இருந்த ஒரு ஆள் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டே போனால் என்ன நினைப்பாங்க ஊரில் இருக்கவங்கலாம். நம்ம கூட இருந்ததுனால தான் உருப்படல. இப்போ நம்ம வந்ததுக்கப்புறமா அவள் வளர்ந்துட்டே போகிறாங்க நினைப்பாங்கல்ல அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. அதான் நிஜமாக நிதர்சனமே. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் அடுத்து ஒரு மேஜரான ஒரு சில திருப்பங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. கதையில் பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு ஒரு ட்ராக்கில் போகிறத நிறைய பேர் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. நிறைய பேர் ஏற்றுக்கிட்டே கரெக்டு தான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியாவுக்கு ஒரு துணை வேணும். பாக்கியாவுக்கு பழனிசாமியை பிடிச்சிருக்குன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், தப்பே இல்லை. ஏன்னா கோபி ஒன்றும் ஒரு சண்டை போட்டு பிரியலையே. அவருக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கார் பேபின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதை பல விதமான திருப்பங்களில் போகுது. ஏன்னா முதல்ல இப்போ பாக்கியா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா, பழனிசாமிக்கு பாக்கியா மேலே நாளைக்கு காதல் வரப்போகுது, அதை அவர் வெளிப்படுத்த நினைக்க போகிறாரு. அவங்க அம்மாவும் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து எப்படியாச்சும் பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ தம்பி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இப்போ கோபிநாத்துடைய மனநிலை எப்படியா இருக்க போகுது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போ திடீர்னு அவருக்கு மனசுலேயே இல்லாத, இதுவரைக்கும் இல்லாத காதல் திடீர்னு வெளில காதல் இருந்ததே கிடையாது. கூட இந்த வரைக்கும் தொல்லை தான் பண்ணுறது. இப்போ வந்தால் கூட அது காதல்லாம் கிடையாது. அவன் நல்லா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமாக தான் இருக்கும். அந்த பொறாமல் நல்லா அவள் ஏன் பொண்டாட்டிடா, நான் இது பண்ணுறேன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை போட்டு இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டோன்னா அதுக்காக அப்படின்ட்டு இவருடைய முதுகில் இருக்க அழுக்க மறந்துட்டு இவர் ஒரு கல்யாணம் பண்ணதை மறுத்துட்டு, ஆனால் பாக்கியாவோட கல்யாணம் நடக்கூடாது, என் பிள்ளைங்களோட அம்மா கல்யாணம் இன்னொரு கல்யாணம் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும், அது நல்லா இருக்குமா, இப்போ ராதிகா சித்தினா அப்போ அவன் யார் சித்தப்பா பெரியப்பான்ற மாதிரி ஆயிடுவானோ அந்த பழனிசாமி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பித்து அதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது பாக்கியான்னு சொல்ல, இவர் எதையாச்சும் தேவையெல்லாம் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னாலே பாக்கியாவோட மனசில் வரைக்கும் இன்னொரு கல்யாணங்கிற எண்ணத்திலே இல்லை, அவங்க பண்ணிக்கவே மாட்டாங்க. இதை ராதிகா கூட ஒரு டேரெக்டாக கேட்டாங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே, எனக்கு அந்த எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத பாக்கியா சொல்லிட்டு சிம்பிளாக விட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம், உன் கேரக்டரே சரியில்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு ஓவராக ஏதாச்சும் கோபி பேசினா நீ என்னையா சொல்கிறது நான் என்னையா கேட்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்காகவே அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். பாக்கியாவோட இன்னொரு கல்யாணத்தை பற்றியும் கோபியோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குங்கிறத பற்றியும் கருத்தை தெரிவிங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கோபிநாத்